கடக ராசிக்கு சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். பொதுவாக ஒரு ராசியோட பலனை கணிக்கும் போதும் பார்த்திங்கன்னா அந்த ராசிக்குரிய கிரகம் இந்த மாதத்தோட தொடக்கத்தில் எங்கே இருக்குது, இன்றைக்கி எங்கே இருக்குது அப்படிங்கிற மாற்றி பார்த்து தான் ஒரு பலன்களை பொதுவாக சொல்லுவோம். ஆனால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ராசிக்குரிய கிரகமான சந்திரன் பார்த்திங்கன்னா 2.25 நாளில் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போயிடுறதுனால அவர்களுக்கு பலனும் ரொம்ப நேரம் நீடிக்காது, பாதிப்பும் ரொம்ப நேரம் நீடிக்காதுங்கிறது தான் கடகராசிக்காரர்களால் எந்த சூழ்நிலையும் தாக்கு பிடிச்சி அவர்களால் பயணிக்க முடியறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதத்தில் ராசிநாதனான சந்திரன் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்குது, கும்பத்தில் 8ஆம் இடத்துல இருக்கும்போது தான் இந்த மாதம் தொடங்குது. சந்திரன் மட்டும் தனியாக இருக்கா பார்த்திங்கன்னா தனியாக இல்லை, கூடவே ராகுவும் இருக்குது. அப்போ ராசி அதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பொதுவாக 8ஆம் இடம் நல்ல பலனை கொடுக்காது அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து. அப்போ 8ஆம் இடம் கஷ்டங்களை கொடுக்கும், 8ஆம் இடம் அவமானங்களை கொடுக்கும், 8ஆம் இடம் நெருக்கடிகளையும் கொடுக்கும். அதே சமயத்தில் 8ஆம் இடம் தான் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு தன வருவாயையும் கொடுக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா சொத்து சுகங்கள் கூட கிடைக்கும். அப்போ தமிழ் புத்தாண்டுங்கிறது மட்டும் பார்க்காம சித்திரை மாதத்தோட தொடக்க நாளும் பார்த்திங்கன்னா கடகராசிக்குரிய அதிபதியான சந்திரன் 8ஆம் இடத்துல தான் இருக்குது. அந்த 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் வருமானு பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 9ஆம் பார்வையாக இந்த சந்திரனை பார்த்து விடுகிறது. அதனால் பார்க்கும்போது பாக்கியாதிபதியோட பார்வையை பெறுவதால் இவர்கள் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு நெருக்கடிகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்காது. அதே போல் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே இருக்கும். அதுக்கடுத்தது இந்த ராகு சந்திரனோட சேர்ந்து இருக்கு இல்லையா, ராகு சந்திரனோட சேரும்போது இந்த சந்திரனுடைய வெளிச்சத்தை ராகு மறைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும் இல்லையா. அதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குருவோட பார்வை 2 கிரகத்துக்கும் சேர்ந்து தானே கிடைக்குது. அதனால் ராகுவால் சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு குறைந்தபட்சம் 2.25 நாள் தானே. அதனால் பெரிய அளவுக்கு கவலைப்பட வேணாம். அந்த பாதிப்பும் கூட பார்த்திங்கன்னா குருவோட பார்வையால் அது விலகிடுங்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு ராசிக்குமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் பணம் வரும். ஏன்னா சுக்கிரனை சனி பார்ப்பதனால ஏதாவது ஒரு வகையில் எல்லா ராசிக்கும் பணம் வருங்கிறத நம்ம எல்லா ராசிக்கும் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரோம். கடகராசியை பொறுத்தவரை சித்திரை மாதத்துக்கு என்னென்ன சிறப்பு அப்படிங்கிறத பார்க்கும்போது முதல் விஷயமாக பார்த்திங்கன்னா சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கிறது பெரிய சிறப்பு. பொதுவாக எல்லா சித்திரை மாதத்துலேயும் 10ஆம் இடத்துல தான் சூரியன் இருக்கும். ஆனால் இந்த சூரியனை எந்தெந்த கிரகங்கள் பார்க்கலங்கிறத வச்சு தான் நம்ம முடிவெடுக்க போகிறோம். இப்போ பார்க்கும்போது கடகராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறது. அப்போ 10ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதுங்கிறது ஒரு வகையில் திக்பலம். ரெண்டாவது இந்த சூரியனை வேறு எந்த பாவ கிரகங்களும் பார்க்கல. முதல் ஒரு வாரத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் 10ஆம் இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துக்கு வந்துடும். அப்போ 10ஆம் இடத்தில் சூரியன் இருந்து இந்த மாதம் தொடங்குவதால் தொழில் ரீதியாகவும் அந்தஸ்து ரீதியாகவும் இவர்கள் ஏதாவது ஒரு வகையில் தங்களுடைய பெயர் மற்றவர்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும்படி ஏதாவது ஒரு சாதனையை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா பல்வேறு நெருக்கடிகள் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கும் கடகராசிக்கு. ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் அந்தந்த மாதிரியான கிரகங்கள். அதையும் கடந்து பார்க்கும்போது இந்த ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளே அவங்க ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய சாதனையையும் தன்னுடைய திறமையையும் ஏதாவது ஒரு வகையில் நிரூபித்து மக்கள் மனதில் இடம் பிடிப்பாங்க. குறைந்தபட்சம் அவர்களுடைய சர்க்கிள் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. ஒரு பெரிய தலைவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மாநிலம் முழுக்க இருக்கலாம், தேசியம் நாடு முழுக்க இருக்கலாம். ஒரு சாதாரண மனிதர்கள் பார்க்கும்போது அவர்களுக்கு எந்த அளவுக்கு சர்க்கிள் எவ்வளோ பெருசோ அந்த அளவில் அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் பேசப்படுபவர்களாக இந்த சித்திரை மாதம் அவர்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குங்கிறது தான் கடகராசிக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. அதற்கு அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறது. மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கடகராசிக்கு 11ஆம் இடத்துல தான் சுக்கிரன் இருக்குது. 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்ததுன்னா கண்டிப்பாக 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுமே நல்ல பலனை தான் செய்யும். அப்போ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் கடகராசிக்கு அள்ளி கொடுக்கும் இல்லையா, கண்டிப்பாக அள்ளி கொடுக்கும். எல்லாருக்குமே இன்னொரு சந்தேகம் வரலாம், நீங்கள் எப்போ பேசினாலும் சரம் ஸ்திரம் உபயத்தை தானே அடிப்படையாக வச்சு பேசுகிறீங்க. அப்போ கடகராசிக்கு 11ஆம் இடம்ங்கிறது பாதகஸ்தானம் தானே. ரெண்டாவது சுக்கிரனும் பாதகாதிபதி தானே. அவர் எப்படி அந்த ஸ்தானத்துலேருந்து கடகராசிக்கு பணத்தை கொடுப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம்ல. இது நியாயமான கேள்வி தான். ஏன் அந்த அளவுக்கு பாதிப்பு வராதுன்னா சனியோட 3ஆம் பார்வை சுக்கிரனுக்கு கிடைப்பதனால
கண்டிப்பாக கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இந்த மாதம் அவர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் தனவரவு இருக்கும். தனவரவு பெரிய அளவுக்கு இருக்கோ இல்லையோ, அது செலவுகள் அவர்களுடைய வரவை விட கட்டுக்குள் இருக்கும். எதிர்பாராத இடங்களில் இருந்து, இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எங்கே திரும்பி வரப்போகுது அப்படின்னு நினச்சிருப்போம்ல, அதே போல் பணம் கிடைக்கும். இன்னொரு பக்கம் எல்லாருக்கும் கிடைக்கிது, நமக்கு எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு நினைப்போம்ல, அந்த மாதிரியான பணம், இப்படிப்பட்ட பணங்கள் எல்லாம் கடகராசிக்கு இந்த சித்திரை மாதம் கண்டிப்பாக சேருங்கிறத, இது ஒரு நல்ல நிலைவோடு தான் இந்த கடகராசிக்கு மற்ற விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். கடகராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது இருப்பது ஏதாவது ஒரு வகையில் குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதை எப்படி நம்ம மாற்றி அமைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 2ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கண்ணை சொல்கிறோம். அப்போ கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏதாவது இருந்தால் கண் மருத்துவரிடம் சென்று சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா இந்த ஐ பவரில் அதை டெஸ்ட் பண்ணிக்கலாம். கண்ணாடியை மாற்றுறதுன்னா மாற்றிக்கலாம். இது போன்ற செய்யும்போது அந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் எல்லாம் குறையும். இது மட்டும் இல்லை, யாருக்காவது பார்த்திங்கன்னா இந்த பல்லு வலி, பல் பிரச்சனைகள், பல்லுக்கு கிளிப் போடுறது, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் பல் டாக்டரிடம் சென்று அதுக்கு முறையான சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவோட கெடு பலன்கள்லாம் கம்ப்ளீட்டாக உங்களை பாதிக்காது. இது கடகராசிக்காரர்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமானது எடுத்துக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது ஏற்கனவே ராசிநாதன் 8ல் ராகுவோடு சேர்ந்துருக்காரு. குரு பார்க்குறதுனால பெரிய பாதிப்பு இல்லைன்னுட்டோம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் 9ஆம் இடத்துல 10ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் உட்கார்ந்துருக்கு. 10ஆம் அதிபதி 9ல் இருந்தாலும் 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தாலும் அவர்களுக்கு பெரிய சாதனை தான். அது தர்மகர்மாதிபதி யோகம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் சனியும் அந்த இடத்துல சேர்ந்து உட்கார்ந்துருக்கும்போது செவ்வாய்க்கும் சனிக்கும் ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதனால் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பண பஞ்சம் இருக்காது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவர்களுடைய அந்தஸ்தும் ஏதாவது ஒரு வகையில் உயர்ந்துடும். ஆனால் அதையும் தாண்டி மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத கவலையும், நாம் மகிழ்ச்சியாக இருக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும், இது மட்டும் அவங்கள தொடர்ந்து வாட்டிக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது 12ஆம் இடத்துக்கு உரிய கிரகமும் 3ஆம் இடத்துக்கு உரிய கிரகமான இந்த புதன் அதே இடத்துல மீனத்தில் போய் நீச்சமாகி இருக்கிறதுனால தைரியம் ஒரு சற்று குறைவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கேயாவது போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயணத்தை திட்டமிட்டு இருந்தார்கள்னா அந்த பயணத்தை பெரிய அளவுக்கு முடிக்க முடியாமல் வேறு வழியே இல்லாமல் தள்ளி போடக்கூடிய சூழ்நிலை வரும். அப்படி இல்லைன்னா ரத்து செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இப்படிப்பட்ட பாதிப்புகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருந்தால் கூட 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கிடைக்கக்கூடிய பணத்தை செலவு வைத்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறதுனால என்னென்னலாம் பணம் கிடைச்சாலும் கூடுமான வரைக்கும் அதில் ஏதாவது ஒரு பகுதியை எங்கேயாவது ஒரு வகையில் சேமிப்புக்கு நாம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். நமக்கு வர்றதே பத்த மாட்டேங்குதே, எப்படி சேமிக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சேமிக்கும்போது 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்க மாட்டார். செலவுகளை தானே இழுத்து விடுவார். அந்த செலவுகள், அந்த விரயங்கள் சுப விரயமாக இருப்பதற்காக இந்த கடகராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு வகையில் தனக்கு வரக்கூடிய வருவாயில் சும்மா பேருக்காவது கொஞ்சம் சேமிப்பில் வச்சாங்கன்னா அவர்களுக்கு அது ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சித்திரை மாதத்தை பொறுத்தவரை என்னென்ன தான் பிரச்சனைகள் இருந்தாலும், நெருக்கடி இருந்தாலும், தொடர்ச்சியாக பல்வேறு நெருக்கடிகளையும் தோல்விகளையும் சந்தித்து வந்திருந்தால் கூட இந்த சித்திரை மாதம் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அவர்கள் திறமையை நிரூபித்து காட்டுவதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்கும். அவர்கள் யாருங்கிறத நிரூபித்து காட்டிடுவாங்க. ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்குது. இதுக்கு சனியின் பார்வையும் கிடைப்பதனால ஏதாவது ஒரு வகையில் ஏற்கனவே தங்கியிருந்த தொகை வராது அப்படின்னு சொல்ல எதிர்பார்த்த தொகைகள் அத்தனையும் கண்டிப்பாக சேருங்கிறதுனால கடகராசிக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பணத்தில் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. இவர்கள் தாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காகவும் இவர்களுக்கான அந்தஸ்தை தக்க வைத்து கொள்வதற்காகவும் ஞாயிற்றுக்கிழமை அன்று அண்ணாமலையார் அல்லது அருணாச்சலேஸ்வரர் அப்படிங்கிற பெயரில் உள்ள சிவனை வழிபடுவது இவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். என்ன நேயர்களே, கடகராசிக்கு சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். சிம்ம ராசிக்கு சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.